ஒரு காலத்தில் பரந்த சவன்னாவில் கிபோ என்ற புத்திசாலித்தனமான வயதான யானை இருந்தது. கிபோ தனது மகத்தான ஞானம் மற்றும் மென்மையான நடத்தைக்காக நாடு முழுவதும் அறியப்பட்டார். ஒருநாள் கடுமையான வறட்சி சவன்னாவை தாக்கியது. நீர்நிலைகள் வறண்டு உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியது. விலங்குகள் அவநம்பிக்கை மற்றும் விரக்தியின் விளிம்பில் இருந்தன. சூழ்நிலையின் அவசரத்தை உணர்ந்த கிபோ அனைத்து விலங்குகளின் கூட்டத்தை அழைத்தார். அவரது அமைதியான குரலுடன் அவர் ஒரு திட்டத்தை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு விலங்கும் மற்றவர்களுக்கு வறட்சியை தக்கவைக்க தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்கும். சிங்கங்கள் இறைச்சியை வழங்க தங்கள் வேட்டையாடும் திறனை வழங்கின. ஒட்டகச்சிவிங்கிகள் உயரமான மரங்களிலிருந்து இலைகளை அடைய உயரமான கழுத்தை பகிர்ந்து கொண்டன. எறும்புகள் போன்ற சிறிய உயிரினங்கள் கூட ஒற்றுமையுடன் தங்கள் வலிமையை வழங்கின. ஒன்றாக அவர்கள் வறட்சியை எதிர்கொண்டனர். ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் தங்கள் பலத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அவர்கள் வழியில் வரும் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டனர். எனவே கிபோ யானையின் ஞானத்திற்கு நன்றி, சவன்னாவில் நல்லிணக்கம் மீட்டெடுக்கப்பட்டது. அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடன் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்தது. எனவே இந்த கதையின் மூலம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அறிய முடியும். ஒற்றுமையை உயர்வு. நன்றி, வணக்கம்.